ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா க்ரீமி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவிக்கு நான் பன்னீர், தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சோண்டு கேஷ்யூ நட், இஞ்சி, பூண்டு இது மட்டும் தான் வச்சுருக்கிறேன். நோ க்ரீம் அண்ட் நோ பட்டர். பட்டரும் க்ரீமும் இல்லாமலேயே நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்யூபாக என்ன சைஸ் வேணுமோ ஆஸ் பர் யுவர் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் எப்படினாலுமே ஒரு சைஸ் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணி. நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக சின்னதாகவே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நியர்லி 200 to 300 கிராம்ஸ் பன்னீர். இது ஃபார்ம்லேருந்து வாங்கினா ஃப்ரெஷ் பன்னீர். நம்ம இதை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண பன்னீரை சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயில் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிளறும் போது பன்னீர் உடஞ்சி ஒரு மாதிரி உதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கிரேவியில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீஸ் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு தான். இதுவே கீழே ஸ்டிக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் வாட் எவர் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா 1 by 1 வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும், நல்லா சுருளை வதங்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி வதங்கணும். முந்திரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி இல்லை அப்படின்றவங்க கிரவுண்ட் நட் அதாவது வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தொலி இல்லாமல் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா அது வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி க்ரீமியாக கிரைண்ட் பண்ணிடுங்க. கொத்தையாக இல்லாமல் திப்பியாக இல்லாமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் விட்டுட்டு இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணுவேன், இருந்தாலும் இதுவும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்ச பியூரியை இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்காதீங்க, வெறும் அரைச்ச பியூரியை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சில்லி பவுடர் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சும்மா ஃப்ளேவருக்காக கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா அண்ட் கஸ்தூரி மேத்தி இது 2 கிரைண்ட் பண்ண பவுடர் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. சாட் மசாலா இல்லைங்கிறவங்க கொஞ்சம் தயிர் நல்லா கட்டியாக இல்லாமல் தயிரை வந்து பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சாட் மசாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் போட்டிருக்கேன். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டு இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இப்போ கிரேவி வந்து ரொம்ப வந்து கட்டியாக இருக்குது. இப்படியே விட்டோன்னா கீழே அடிப்பிடிச்சிரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொலன்னு ஆனதுக்கப்புறமா இப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பன்னீரில் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கணும். ஸோ நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 minutes சிம்மரில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பக்காவாக செட் ஆகிடுச்சு. மேலே லைட்டாக எண்ணெவே தெரல ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இதில் நான் பட்டர் சேர்க்கல, க்ரீம் எதுவுமே சேர்க்கல, ஆனாலுமே பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. ஹை ப்ரோட்டீன் டிஷ். இது நீங்கள் ரொட்டி, நான், பரோட்டா இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன்.